இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்ல எண்ணெயில வதங்கிருச்சு. இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில வதக்கி இந்த குழம்புல சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான கீரைத்தண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரைத்தண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் குழம்பு. அருமையா இருக்கும் இந்த குழம்பு. கீரைத்தண்டு இந்த சீசன்ல ரொம்ப நல்லாவே கிடைக்குது. சிவப்பு கீரைத்தண்டு கிடைக்குது. இதை வாங்கி நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செய்யுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல 7 நாளைக்கு 7 விதமான குழம்பு ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த குழம்பு ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.